إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் தூக்கத்திலிருந்து விழிப்பு ஏற்படுகிற பொழுது, தூக்கம் கலைகின்ற பொழுது ஓத வேண்டிய ஒரு துஆவை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சுப்ஹானல்லாஹி والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله. இந்த துஆ சஹீஹுல் புகாரியிலும் இடம்பெற்றிருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பில் அல்ஹம்துலில்லாஹ் முதலாவது இருக்கிறது, சுப்ஹானல்லாஹ் இரண்டாவது இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அவ்வாறு ஓதினாலும் பிரச்சனை இல்லை. சம்பந்தமாக நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் ஓரளவுக்கு. முதலிலே இந்த துஆவை பற்றி வந்திருக்கக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் தஆர மினல் லைலி ஃபகால ஹீன யஸ்தைகித். எவரொருவருக்கு இரவுலே விழிப்பு ஏற்பட்டு, அதாவது தஆர என்கின்ற இந்த சொல்லை பொறுத்தவரையிலே அது தூக்கத்திலிருந்து கண் விழிபடுகின்ற பொழுது மனிதன் தனது பலவீனத்தினால் ஒரு சப்தத்தை வெளிப்படுத்துவான். இதற்குத்தான் தஆர என்பது அடிப்படையிலே சொல்லப்படும். தூக்கத்திலே இருந்து ஒருவர் கண் விழிக்கின்ற பொழுதே அவர் தூக்கத்திலிருந்து எழும்பி தன்னுடைய பலவீனமான நிலையிலே புலம்புகின்ற பொழுதே அல்லாஹுடைய திக்ரை ஓதுவதை இது குறிக்கிறது. இது ஒருவர் இரவு நேரத்திலே அவருக்கு கண் விழிபட்டு அவர் இந்த திக்ரை ஓதவும் முடியும். அல்லது அவர் ஃபஜ்ர் நேரத்துக்கு ஃபஜ்ர் தொழுகைக்காக எழும்புகின்ற போது இதை ஓதினாலும் பிரச்சனை இல்லை. அதாவது ஒரு மனிதன் அவர் பலவீனமான அந்த நிலையிலே அல்லாஹுவை நினைக்கிறார் என்றால் அது அவருடைய சிறப்புக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கண் திறக்கின்ற பொழுதே காலையிலே அல்லது இரவு நேரத்திலே அவர் வேறு வார்த்தைகளை சொல்லி, அர்த்தமற்ற வார்த்தைகளை சொல்லி புலம்பாமல் அவரால் இந்த திக்ரை ஓத முடியுமாக இருந்தால் அது அவர் ஏனைய நேரங்களிலும் அல்லாஹுடைய திக்ரோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே அதிகமான மனிதர்கள் கண் விழிக்கின்ற பொழுது ஒரு சப்தத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அவர்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய பலவீனத்தை குறிக்கக்கூடிய விதத்திலே அது இருக்கும். அந்த சப்தத்தோடு கண் விழிப்பதைத்தான் தஆர என்ற சொல் அடிப்படையில் சொல்கிறது. எனவே ஒருவர் இரவுலே கண் விழித்து அதற்கு பிறகு அவர் தூங்க நினைத்தாலும் சரி, அல்லது கடைசியாக எழும்புகின்ற நேரத்திலே கண் விழித்தாலும் சரி, இந்த துஆவை ஓதிக்கொள்ள முடியும். ஆழமான மிகச்சிறந்த அர்த்தங்களை கொண்ட அதிகமான திக்ருகளிலே பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. இந்த வார்த்தைகளுக்குரிய கருத்துக்களை நாம் சற்று பிறகு பார்ப்போம். இந்த திக்ரை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்.
நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவருடைய பாவம் அதாவது மன்னிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒருவர் இந்த திக்ரை ஓதிவிட்டு ரப்பிக்ஃபிர்லி, என் இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று துஆ செய்தால், இந்த திக்ரை ஓதிவிட்டு என்ன கேட்கிறார்? அல்லாஹும் மக்ஃபிர்லி, அல்லாஹுவே என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கின்றார். இவ்வாறு கேட்கின்ற பொழுது குஃபிர லஹ், அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விடும். இந்த அவர் துஆ கேட்டால் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். ரப்பிக்ஃபிர்லி என்று பாவ மன்னிப்பு கேட்கலாம், அல்லது அவருக்கு தேவையானதை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையாக முன்வைக்கலாம். இவ்வாறு வைக்கின்ற பொழுது அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் எழுந்து தொழுதால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர் எழுந்து தொழுதால் அவருடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கின்றார்கள். அவர் உது செய்து வஸல்லா, தொழுதால் குபிலத் ஸலாத்து, அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அவருடைய துஆ கபூலாக்கப்படும், அவருடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும், அவர் உது செய்து தொழுகின்ற பொழுது அவருடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கின்றார்கள். ஒரு மனிதன் தூங்குவது என்பது சிறிய மரணம் என்று அரபியிலே சொல்வார்கள். தூக்கத்தையும் மரணம் என்று குர்ஆனிலே ஹதீஸிலே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடியும். இப்படியான பலவீனமான நிலையிலே ஒருவர் அல்லாஹுவை திக்ர் செய்வது, அவன் அல்லாஹுவோடு நெருக்கமாக இருக்கிறான், திக்ரோடு நெருக்கமாக இருக்கிறான் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த துஆவுடைய அர்த்தத்தை பார்ப்போம். இந்த வார்த்தைகள் நாம் இந்த துஆவில் மாத்திரமல்ல, அதிகமான எங்களுடைய திக்ர்களிலே பயன்படுத்துகின்ற வார்த்தைகள். லா இலாஹ இல்லல்லாஹ், இஸ்லாத்துடைய அடிப்படையே இதுதான். லா இலாஹ, இலாஹ் இல்லை. இலாஹ் என்பது வணக்கத்துக்குரியவன், வணக்கத்திற்கு தகுதியானவன். இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் இல்லை. இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர, அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்கப்பட வேண்டியவன். அல்லாஹ் அல்லாது எவருமே வணங்கப்படக்கூடாது. இதான் கலிமா தய்யிபா, இதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தை இதுதான். இது இல்லை என்றால் ஒருவரிடத்திலே இஸ்லாமே கிடையாது. இந்த வார்த்தை கொண்டுதான் ஒருவர் எழும்புகின்ற பொழுது, கண் விழிக்கின்ற பொழுது பேசுகிறார். தன்னுடைய அந்த முணுமுணுப்பை வெளிப்படுத்துகிறார் என்றால் அவர் அல்லாஹுவோடு நெருக்கமாக இருக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ், அவர் விழிப்புடைய நேரத்திலே இதைவிட அதிகமாக அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவராக இருப்பார். தௌஹீத், ஏகத்துவத்தை சொல்கிற வார்த்தை. இஸ்லாத்துடைய அடிப்படை தௌஹீத், ஏகத்துவம். அல்லாஹ் ஒருவன் தான் வணங்கப்பட வேண்டும். ஏன் அல்லாஹு தஆலா ஒருவனை மாத்திரம் நாம் வணங்குகிறோம்? ஏனென்றால் அவனிடத்திலே தான் எல்லா வகையான பூரணமான பண்புகளும் இருக்கின்றன. எந்த ஒரு குறையான பண்புகளும் அவனிடத்திலே இல்லை. எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அனைத்து நிஅமாக்களும் அருட்பாக்கியங்களும் அவன் தான் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அதனால் நாம் அல்லாஹு தஆலாவை மாத்திரம் வணங்குகின்றோம். அதை உறுதியாக என்ன சொல்கிறோம்? வஹ்தஹு, அவன் தனித்தவன். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் வணக்கத்துக்கு தகுதியானவன் கிடையாது. இன்னும் உறுதிப்படுத்துகிறோம், லா ஷரீக லஹ், அவனுக்கு எந்த ஒரு இணையும் கிடையாது. வணக்கத்திலே எவரையும் நாம் கூட்டாக்க மாட்டோம், அல்லாஹுவோடு இணைக்க மாட்டோம். ஏன்? படைப்பிலே, ரிஸ்க் கொடுப்பதிலே, உயிர்ப்பிப்பதிலே, மரணிக்க செய்வதிலே, அல்லாஹுடைய செயல்பாடுகளிலே அல்லாஹுக்கு இணையாக எவரும் இல்லை.
அவன் மாத்திரம்தான் இந்த உலகத்தை படைத்தான், அவன் தான் உயிர்ப்பிக்கிறான், அவன் தான் மரணிக்க செய்கிறான், அவன் தான் ரிஸ்க் கொடுக்கின்றான், அவன் நாடியதுதான் நடக்கிறது, அவன் நாடாது நடக்கவில்லை, எல்லாமே அவனால் தான் ஆகிறது. இப்படி இருக்கின்ற பொழுது அவனை மாத்திரம்தான் நாம் வணங்க வேண்டும். அவனோடு எவரையும் நாங்கள் இணையாக்க கூடாது. எனவே வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனையே தவிர எவரும் இல்லை, அவனுக்கு இணையாக எவரும் இல்லை. அவனுடைய ஆட்சி அதிகாரத்திலும் எவரும் இல்லை, அதே போன்று வணக்கத்திலும் நாம் அவனுக்கு எவரையும் இணையாக்க மாட்டோம். தொடர்ந்து என்ன சொல்கிறோம் என்றால், லஹுல் முல்க், அவனுக்குத்தான் ஆட்சி இருக்கிறது, அவனுக்கே ஆட்சி இருக்கிறது. அல் முல்கு லஹு என்று சொல்லவில்லை, ஆட்சி அவனுக்குரியது, வேறு ஆட்களுக்கும் இருக்கிறது என்று அர்த்தமாகிவிடும். அப்படி சொன்னால் இங்கே லஹுல் முல்க், அவனுக்கே ஆட்சி இருக்கிறது, அதை வரையறுத்து நாம் சொல்கிறோம். ஆட்சி அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம் உரியது. ஏன், உலகத்திலே நிறைய அரசர்கள் இருப்பார்கள், ஆட்சியாளர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய ஆட்சி அவர்களுக்கு பின்னால் கிடைத்தது, அதற்கு முன்னால் அவர்களுக்கு ஆட்சி இருக்கவில்லை, பிறகு ஆட்சி கிடைத்தது. இன்னும் கொஞ்சம் காலத்தில் அந்த ஆட்சி அவர்களிடமிருந்து போய்விடும். ஆனால் அல்லாஹு தாலாவுடைய ஆட்சி எப்போதும் அவனிடத்திலே இருக்கக்கூடியது. லஹுல் முல்க், அவனுக்கே ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. அவன் நாடியதுதான் நடக்கும், அவன் நாடியதை செய்வான். அவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, அவன் தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் அவனிடத்திலே தான் இருக்கிறது. இது எப்போது மிக தெளிவாக தெரியும் என்றால் மறுமை நாளையில். அதனால் தான் நாம் என்ன சொல்கிறோம், மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளுக்குரிய அதிபதி. மலிகி யௌமித்தீன், மறுமை நாளுடைய அரசன். மறுமையிலே எல்லா மக்களும் அல்லாஹுக்கு முன்னால் ஒன்று திரட்டப்படுவார்கள். அப்போது அல்லாஹு தாலாவுடைய அதிகாரம் அவர்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். பெரும் பெரும் அரசர்கள் எல்லாம், அடக்கி ஆண்டவர்கள் எல்லாம் அங்கே இழிவான நிலையிலே நிற்பார்கள். அவர்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. தெளிவாக அல்லாஹுடைய ஆட்சியை புரிந்து கொள்கிற இடம். அதனால் தான் நாம் மலிகி யௌமித்தீன் என்று நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே சொல்கிறோம். மாலிகி யௌமித்தீன் என்று சொல்கிறோம். இரண்டும் சரியானது, இரண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியது. வலஹுல் ஹம்த், அல்லாஹு தாலாவுக்கு எல்லா புகழும் உரியது. அல்லாஹு தாலா தான் எங்களுக்கு எல்லா அருட்பாக்கியங்களையும் செய்திருக்கிறான். எனவே அனைத்து புகழும் அவனுக்கே உரியது. நாம் இன்பமான நிலையிலும் துன்பமான நிலையிலும் எல்லா நிலையிலும் அவனை புகழ்கின்றோம். சோதனையான நிலையிலே அல்லாஹு தாலாவை புகழ்கிறோம். இது ஒரு மூமினுடைய நிலையாக இருக்கிறது. வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்களுக்கு எந்த அருட்பாக்கியம் கிடைத்தாலும் அது அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு கிடைத்தது. ثم إذا مسكم الضر فإليه تجأرون, பிறகு உங்களுக்கு கெடுதிகள் வரும் பொழுது அவன் பக்கமே நீங்கள் செல்கிறீர்கள், அவனிடத்திலேயே நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள், அவனை புகழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது முஃமின்களுடைய நிலை. தொடர்ந்து இந்த துஆவிலே என்ன சொல்கிறோம் என்றால், வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் யாவற்றின் மீதும் ஆற்றலுடையவன். வஹுவ அலா குல்லி ஷை, அவன் அனைத்தின் மீதும் கதீர், குத்ரா, சக்தியுடையவன் என்று சொல்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய வல்லமை, சக்தி, ஆற்றல் யாராலும் மிகைக்க முடியாது, மிக மகத்தானது. அதுல எந்த பலவீனமும் இல்லை. அவன் நினைத்தது ஆகும். குன் என்றால் ஆகிவிடு என்றால் ஆகிவிடும். அதை தடுப்பதற்கு எவராலும் முடியாது. அவனுக்கு முடியாத எதுவும் இல்லை. அவன்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதுமையான அந்த வயதிலே குழந்தையை கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தை இல்லாமல் பிறக்க செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாயும் தந்தையும் இருவருமே இல்லாமல் படைத்தான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதம் நபியுடைய உடலிலிருந்து, விலா எலும்பிலிருந்து படைத்தான். அல்லாஹு தாலாவுக்கு முடியாத எதுவுமே கிடையாது.
அவன் தான் யாவற்றின் மீதும் சக்தியுடையவன், ஆற்றலுடையவன். தொடர்ந்து நாம் அந்த துஆவுல என்ன சொல்கிறோம், திக்ருல என்ன சொல்கிறோம் என்றால், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலாவை தூய்மைப்படுத்துகிறோம். சுப்ஹானல்லாஹ் என்பது அரபியிலே தன்சீஹ் என்று சொல்வோம். அதாவது அல்லாஹு தஆலாவை தூய்மைப்படுத்துகின்ற வார்த்தை. அல்லாஹு தஆலாவிடத்திலே எந்த குறைகளும் இல்லை என்கிற ஒரு வார்த்தை தான் சுப்ஹானல்லாஹ். இதனை நாங்கள் தஸ்பீஹ் என்று சொல்கின்றோம். அல்லாஹு தஆலா தூய்மையானவன் என்று நாம் அதனை சுருக்கமாக மொழிபெயர்க்கின்றோம். அதாவது அல்லாஹுவை நாம் தூய்மையானவன் என்று தூய்மைப்படுத்துகிறோம் என்று கூட அதனை நாங்கள் சொல்லலாம். இதற்கு தஸ்பீஹ் என்று சொல்கிறோம். எனவே இந்த துஆவிலே ஆரம்பத்திலே தஹ்லீல் இருக்கிறது. தஹ்லீல் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதிலே இரண்டு விடயம் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹுவை தவிர உள்ள எல்லாமே வணக்கத்துக்கு தகுதியற்றது என்கின்ற நஃபி இருக்கிறது. லா இலாஹ, வணக்கத்துக்கு தகுதியான எவருமே கிடையாது. இரண்டாவது இஸ்பாத், அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம்தான் வணக்கம் செலுத்தப்பட வேண்டும் என்பது இருக்கிறது. இல்லல்லாஹ், இந்த இரண்டு பகுதி இருக்கிறது. தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ் என்பதிலே எல்லா குறைகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா தூய்மையானவன் என்று நாங்கள் சொல்கிறோம். மிகப்பெரிய குறை என்ன? அல்லாஹு தஆலாவுக்கு இணையாளர்கள் இருப்பதாக சொல்வது. எனவே அல்லாஹு தஆலாவுடைய மகத்துவம், அல்லாஹு தஆலாவுடைய வல்லமை, அல்லாஹு தஆலாவுடைய தௌஹீத் எல்லாவற்றையும் நாங்கள் இங்கே சொல்கின்றோம். வணங்குவதற்கு அவனை தவிர வேறு யாரும் தகுதியானவர்கள் அல்ல என்று சொல்கிறோம். அதே போன்று தஸ்பீஹ், அவனுக்கு எந்த ஒரு குறையும் அல்லாஹு தஆலாவுக்கு கிடையாது. தொடர்ந்து என்ன சொல்கிறோம்? வல்ஹம்துலில்லாஹ், தஹ்மீத், அல்லாஹு தஆலாவை புகழ்கிறோம். அல்லாஹு தஆலாவுக்கே எல்லா புகழும் என்று சொல்கிறோம். அல் ஹம்த் என்று சொல்வது அனைத்து புகழையும் குறிக்கும். ஹம்த், இந்த அனைத்து புகழும் அல்லாஹு தஆலாவுக்கு உரியது. முதலில் என்ன சொல்கிறோம்? குறைகள் எல்லாம் எதுவும் இல்லை என்று சொல்கிறோம். இரண்டாவது என்ன சொல்கிறோம்? எல்லா முழுமையான பண்புகளும் அவனுக்கு இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹு தஆலாவை புகழ்கிறோம். ஏன் நாம் அல்லாஹுவை புகழ்கிறோம், தஹ்மீத் செய்கிறோம்? அல்லாஹு தஆலாவுக்கு சிஃபாத்துல் கமால், பூரணமான பண்புகள் எல்லாமே இருக்கிறது. இங்கே இரண்டு விடயம். ஒன்று அல்லாஹ்வுடைய தௌஹீத், இரண்டிலே கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. ஒன்று அவனுக்கு குறைகள் இல்லை என்பது, இரண்டாவது பூரணமான எல்லா விடயங்களும் அவனுக்கு இருக்கிறது என்பது. அதை இங்கே நாங்கள் இன்னும் தெளிவாக சொல்கிறோம். சுப்ஹானல்லாஹ் என்பதன் மூலமாக அல்லாஹு தஆலாவுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என்று சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் என்று அவனை புகழ்வதன் மூலமாக எல்லா நல்ல பண்புகளும் எல்லா நல்ல விடயங்களும் அவனுக்கு உரித்தானது. எல்லா பண்புகளும் சிஃபாத்துகளும் அவனுக்கு உரியது என்று சொல்கிறோம். இதுதான் தௌஹீத். தொடர்ந்து என்ன சொல்கிறோம்? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ். திரும்பவும் அல்லாஹு தஆலாவை தஹ்லீல் செய்கின்றோம், தௌஹீத் செய்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். பிறகு நாங்கள் தக்பீர் சொல்கின்றோம். அல்லாஹு தஆலா மிக பெரியவன் என்று சொல்கிறோம். இந்த வார்த்தைகளை பற்றி, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர் என்கின்ற இந்த வார்த்தைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு பல ஹதீஸ்களிலும் சொல்லியிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், சம்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த துஆ, அதாவது திக்ர், தூங்கி எழுந்து ஓதுகிற திக்ர், உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், அஹப்புல் கலாமி இலல்லாஹி அர்பஅ, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் 4. சுப்ஹானல்லாஹ், வல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர். நபி அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், லா யதுர்ருக பிஐஹின்ன பதஅத், அதுல எந்த வார்த்தை கொண்டு நீர் ஆரம்பித்தாலும் பிரச்சனை இல்லை. சுப்ஹானல்லாஹ் முதலில் சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ் முதலில் சொல்லலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் முதலில் சொல்லலாம், அல்லாஹு அக்பரை முதலில் சொல்லலாம், எதையும் இறுதியாக சொல்லலாம், எதையும் இடையிலே சொல்லலாம், பிரச்சனை இல்லை. இந்த 4 வார்த்தைகளும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள். தஸ்பீஹ், தஹ்மீத், தஹ்லீல், தக்பீர். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் சொல்கிறார்கள், لأن أقول سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر என்று சொல்வது أحب إلي مما طلعت عليه الشمس. சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கிறதோ அவை அனைத்தை விடவும் எனக்கு விருப்பமானது என்று நபி அவர்கள் சொல்கிறார். சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கிறது? உலகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கட்டிடங்கள், மிக பெரும் அமேசான் போன்ற பெரும் பெரும் காடுகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொக்கிஷங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, கடல்கள் என்று எண்ணிலடங்காதவற்றின் மீது சூரியன் உதிக்கின்றன. இந்த எல்லாவற்றையும் விடவும் எனக்கு மிக விருப்பமானது இந்த வார்த்தைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த வார்த்தைகள் மிக மகத்தான வார்த்தைகள். மார்க்கத்தில் இதற்கு மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றார். பிறகு நாம் என்ன சொல்கிறோம் இந்த திக்ரிலே? வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். லா ஹவுல, ஹவுல் என்பது திரும்புதல், பாவத்திலிருந்து திரும்புவது அல்லது ஒரு ஆபத்திலிருந்து திரும்புவது. லா ஹவுல அல்லது விலகிச் செல்வது, விலகிச் செல்ல முடியாது, திரும்ப முடியாது. லா ஹவுல வலா குவத, அதே போன்று சக்தி, குவாண்ட ஆற்றல், எந்த ஒரு சக்தியும் எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது. எதற்கு? நன்மை செய்வதற்கு அல்லது நல்ல விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது. வலா குவத இல்லா பில்லாஹ், அல்லாஹுவை கொண்டே தவிர, அல்லாஹுடைய உதவியின் மூலமாகவே தவிர நாம் எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு நலவையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, செய்ய முடியாது. அவன்தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மார்க்க விடயங்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்வாதாரங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாம் நலவு செய்வதற்கு அல்லாஹு தாலாவுடைய உதவி, எங்களுக்கு நன்மை வந்து சேருவதற்கு, நலவுகள் கிடைப்பதற்கு அவனுடைய உதவி எங்களுக்கு தேவை. அதே போன்றுதான் கெடுதிகள் எங்களிடமிருந்து நீங்குவதற்கு, கெடுதிகளிலிருந்து நாங்கள் தப்புவதற்கு, ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவதற்கு ஹவுல் என்பதை ஒரு ஹாலிலிருந்து இன்னொரு ஹாலுக்கு, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவது. இதற்கெல்லாம் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் எங்களால் முடியாது. அவன்தான் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு சந்தோஷத்தை தருவதாக இருந்தாலும், உற்சாகத்தை தருவதாக இருந்தாலும், தூக்கத்திலே இருந்து விழிப்பை தருவதாக இருந்தாலும், விழித்துக் கொண்டிருக்கிற பொழுது தூக்கத்தை தருவதாக இருந்தாலும், எல்லாவற்றுமே அவன் மூலமாகவே நடக்கிறது என்று முழுமையாக நாம் அல்லாஹு தாலாவிடத்திலே ஒப்படைக்கின்றோம். இந்த ஹவுகாலா என்று இந்த வார்த்தைக்கு சுருக்கமாக அரபியிலே சொல்வார்கள். எவ்வாறு தக்பீர், தஹ்மீத், தஸ்பீஹ், தஹ்லீல் என்று சொல்கிறார்களோ அதே போன்று லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தைக்கு ஹவுகாலா என்று சுருக்கமாக சொல்வார்கள். இதனையும் நாங்கள் இந்த துஆவிலே அல்லது இந்த திக்ரிலே நாம் சொல்கின்றோம். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். எங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தை மட்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கன்ஸுன் மின் குனூஸில் ஜன்னah, சுவர்க்கத்துடைய பொக்கிஷங்களிலே ஒரு பொக்கிஷம். இந்த திக்ரையும் நாங்கள் தூங்கி எழுந்தவுடன், விழிப்பு வந்தவுடன் நாம் புலம்புகின்ற பொழுதே இந்த வார்த்தைகளை சொல்லி புலம்புகின்றோம் என்றால் இது ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான் என்பதற்கான அடையாளம். இப்படியெல்லாம் அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய மனிதனுடைய பாவ மன்னிப்பு, இஸ்திக்ஃபார் அல்லது துஆ என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இங்கே நாம் வேறு சில ஹதீஸ்களையும் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன்
தூங்குகின்ற பொழுது ஷைத்தான் அவனுடைய முன்னெற்றியிலே அல்லது பிடரியிலே, அவனுடைய பிடரியிலே 3 முடிச்சுக்களை போடுகிறான். ஒவ்வொரு முடிச்சிலும் அவன் அலைக்க லைலுன் தவீல், உனக்கு நீண்ட ஒரு இரவு இருக்கிறது என்று சொல்லி போடுகிறான். நன்றாக தூங்கு என்று சொல்கிறான். ஆனால் அந்த மனிதன் விழித்து அல்லாஹுவை திக்ர் செய்தால் அவனுடைய ஒரு முடிச்சு அகன்று விடுகிறது என்று சொன்னார்கள். அவன் உது செய்தால் 2வது முடிச்சும் அகன்று விடுகிறது, தொழுதால் 3வது முடிச்சும் அகன்று விடுகிறது. அவன் உற்சாகம் உள்ளவனாக நல்ல மனதோடு காலை பொழுதை அடைவான். அல்லது இவ்வாறு அவன் நடக்காவிட்டால் மோசமான மனநிலையோடு சோம்பேறியாக காலை பொழுதை அடைவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே தூங்கி எழுந்தவுடன் திக்ர் செய்வதுடைய முக்கியத்துவம் இங்கே எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. இது சஹீஹான ஹதீஸ். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா மின் முஸ்லிமின் யபீது அலா திக்ரில்லாஹி தாஹிரன், எந்த ஒரு முஸ்லிமாவது சுத்தம் செய்த நிலையிலே உது செய்து கொண்டு அல்லாஹுடைய திக்ரோடு அல்லாஹுவை திக்ர் செய்து கொண்டு இரவை கழிக்கின்றார், தூங்குகின்றார். தூக்கத்திலே இருந்தவர் ஃபயதஆரு மினல் லைலி ஃபயஸ்அலுல்லாஹ கைரன் மின் கைரி துன்யா வல் ஆখিরা, இம்மையுடைய அல்லது மறுமையுடைய, இம்மை மறுமையுடைய நலவுகளில் ஒரு நலவை அவர் அந்த தூக்கத்திலே இருந்து கண் விழித்த உடனேயே அல்லாஹ்விடத்திலே கேட்டால் இல்லா அதாஹு இய்யா, அல்லாஹு தஆலா அவருக்கு அதனை கொடுத்தாகுவான் என்கின்ற ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. முஸ்னத் அஹ்மத், அபு தாவூத் போன்ற கிரந்தங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. அல்பானி ரஹ்மஹுல்லாஹ், ஷுஐப் அல்-அர்னவுத் ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்கள் அதனை சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு முஸ்லிம் உது செய்து கொண்டு தூங்குகின்றார், தூக்கத்தில் இருந்து கண் விழித்தவுடன் அல்லாஹ்விடத்திலே அவர் துஆ கேட்கின்றார், திக்ரோடு தூங்குகின்றார். குறிப்பாக இரவுடைய 3வது பகுதி என்பது மிக முக்கியமான பகுதி. அல்லாஹு தஆலா கீழ்வானத்துக்கு இறங்கக்கூடிய பகுதி. யார் என்னிடத்திலே துஆ கேட்கின்றாரோ அவருக்கு நான் பதில் சொல்கிறேன். மன் யதுஊனி ஃபஅஸ்தஜீபு லஹ் மன் யஸ்அலுனி ஃபஅஅதிஹ், யார் என்னிடத்திலே கேட்கின்றாரோ அவருக்கு நான் கொடுக்கின்றேன். மன் யஸ்தக்ஃபிர்னி ஃபஅக்ஃபிர் லஹ், யார் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ அவருக்கு நான் பாவ மன்னிப்பை கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்ற நேரம். இந்த நேரம் துஆ கபூலாகின்ற ஒரு நேரம், மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு திக்ர். இதற்கு பிறகு துஆ. எங்களுக்கு தெரியும், திக்ர் என்பது அல்லாஹு தஆலாவை நாங்கள் நினைவு கூர்வது, நினைவு கூறுகின்ற வார்த்தைகளை சொல்வதுதான் திக்ர். தஸ்பீஹ், தஹ்மீத், தக்பீர், இது எல்லாமே திக்ர். தஹ்லீல், ஹவ்கலா, எல்லாமே திக்ர். திக்ர் சிறந்ததா துஆ சிறந்ததா என்று கேட்டால் அல்லாஹுவை திக்ர் செய்வதுதான் துஆ கேட்பதை விடவும் மிகச் சிறந்தது. குர்ஆனும் அல்லாஹுவை திக்ர் செய்கின்ற வார்த்தைகள் தான். அல்லாஹுடைய திக்ர், குர்ஆன் ஓதுவது திக்ர் செய்வதை விட சிறந்தது, அது மிகச் சிறந்த திக்ர். அதற்கு பிறகு துஆ கேட்பது சிறந்தது. ஆனால் சில நேரங்களிலே துஆ கேட்பது திக்ரை விட சிறப்பாக இருக்கும். குர்ஆன் ஓதுவதை விட சில இடங்களிலே அல்லாஹுவை திக்ர் செய்வது சிறந்தது. சில பேருக்கு திக்ரின் போது அவர்களுக்கு அதனுடைய அர்த்தங்கள் உணரக்கூடியதாக இல்லாமல் அவர்களுடைய மனதிலே ஈமானுடைய தன்மை துஆ கேட்கின்ற நேரத்திலே வருவதை போன்று வராமல் இருக்கின்ற பொழுது அவர்கள் துஆ கேட்பது சிறந்தது. ஆனால் அடிப்படையில் அல்லாஹுவை திக்ர் செய்வது நிச்சயமாக துஆ கேட்பதை விட சிறந்தது. துஆ கேட்கின்ற பொழுது எல்லாருமே துஆ கேட்கின்றார்கள். ஒரு மூமினும் கேட்பான், மூமின் அல்லாத ஒருவனும் தன்னுடைய தேவை இறைவனிடத்தில் கேட்பான். ஆனால் அல்லாஹுவை ஒருவன் தௌஹீத் செய்கின்றான் என்றால், அவனை தக்பீர் செய்கின்றான் என்றால், தஸ்பீஹ் செய்கின்றான் என்றால், அவனும் தன்னுடைய பொறுப்புகளை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து தன்னிடத்திலே எந்த ஆற்றலும் இல்லை என்ற ஹவ்கலா மூலமாக அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்கிறான் என்றால்
அது அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற ஈமானினால் தான் செய்கின்றான். எனவே அந்த அடிப்படையிலே திக்ர் தான் துஆவை விட மிகச் சிறந்தது. அதனால் தான் நாங்கள் துஆ கேட்கின்ற பொழுதும் முதலாவதாக அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோம். அல்லாஹு தாலாவை திக்ர் செய்து அவனை புகழ்ந்து அல்லாஹு தாலாவை தக்பீர் செய்து இவ்வாறு தான் நாம் துஆ கேட்கின்றோம். இங்கேயும் அதுதான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை திக்ர் செய்து விட்டு தான் துஆ கேட்பதற்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. குர்ஆனிலே பல இடங்களிலே நீங்கள் அதனை பார்க்க முடியும். நபிமார்களுடைய பிரார்த்தனையிலே அதனை பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே தொழுகையிலே ஒரு மனிதர் அல்லாஹுவை இடத்திலே துஆ கேட்கின்றார். அத்வா ஹுவல் இபாதத், துஆ சிறந்த ஒரு வணக்கம், எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த சிறந்த ஒரு வணக்கத்தை கூட அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதற்கு முன்னால் கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். முதலாவது அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து போற்றி இருந்துவிட்டு தான் அதற்கு பிறகுதான் நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு துஆ, அவர் விரும்பிய துஆவை கேட்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆஜில ஹாதா, இவர் அவசரப்பட்டு விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே எங்களுக்கு தெரியும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான அந்த கஷ்டமான நேரத்தில் எப்படி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். லா இலாஹ இல்லா அன்த், முதலாவது தௌஹீத், தஹ்லீல், லா இலாஹ இல்லா சுப்ஹானக், தஸ்பீஹ், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரர்கள் என்றும் ஒருவனாக இருக்கிறேன், இஸ்திக்ஃபார், அங்கே பாவ மன்னிப்பு. இதுதான் அவர்களுடைய துஆவாகவும் இருக்கிறது. யார் இந்த யூனுஸ் நபியுடைய துஆவை கேட்கின்றார்களோ அதற்கு பிறகு அவருக்கு பதிலளிக்கப்படும் என்று கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னதாக வந்திருக்கிறது. அதே போன்று கஷ்டம் வருகிற பொழுது, துயரம் வருகிற பொழுது நாம் ஓதுகிற துஆ, லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத் வல் அர்தி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். திக்ர். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இரவு நேரத்திலே அல்லாஹுவை திக்ர் செய்வது, அவனிடத்திலே துஆ கேட்பது ஒரு சிறப்பான வணக்கம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அல்லாஹுவை திக்ர் செய்வதற்கு கற்றுத் தருகின்றார்கள். தூங்கி கண் விழித்த உடனே, அதே போன்று அதற்கு பிறகு துஆ கேட்பதற்கு வழிகாட்டுகின்றார்கள். பொதுவாக நாம் சொன்னது போன்று துஆ கேட்பதற்கு முன்னால் அல்லாஹுவை புகழ்வது, அவனுடைய பண்புகளையும் பெயர்களையும் சொல்வது, அவனை தஸ்பீஹ் செய்வது, தஹ்மீத் செய்வது, இது போன்ற விடயங்கள் எங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் தகுதியான துஆவாக அதனை மாற்றுகின்றது. எனவே அதே போன்று இந்த ஹதீஸிலே இரவுலே எழுந்து தொழுவது ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவை இரவு நேரத்திலே திக்ர் செய்வது பொதுவாக இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரவுடைய எந்த பகுதியிலே எங்களுக்கு கண் விழிப்பு ஏற்பட்டாலும் அந்த துஆவை, அல்லாஹுவை திக்ர் செய்வதை நாம் செய்ய முடியும். குறிப்பாக இரவுடைய 3வது பகுதியிலே அல்லாஹுவை திக்ர் செய்வது, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது, அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வது, தொழுவது எல்லாம் மிகச் சிறப்பானது என்பது எங்களுக்கு தெரியும். ஏன் அந்த நேரத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து தன்னிடத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு சொல்கிறான் என்ற ஹதீஸை நாங்கள் பார்த்தோம். அந்த ஹதீஸ் புகாரியிலே, முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதே போன்று சஹருடைய நேரத்திலே அது இஸ்திக்ஃபாருக்குரிய நேரம், இரவுடைய கடைசி பகுதி தான் அதுவும். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்திலே அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா நல்லடியார்களை பற்றி சொல்லியிருக்கின்றார். பல ஹதீஸ்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுடைய கடைசி நேரத்தை புகழ்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தொழப்படக்கூடிய தொழுகையிலே வானவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதனால் இரவுடைய கடைசி பகுதியிலே தொழுவது சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். வித்ரு தொழுகையை நேர காலத்தோடு தொழுவதை விட ஒருவர் ஃபஜ்ருக்கு முன்னால் கண்விழிக்கக்கூடியவராக இருந்தால் அவர் அந்த நேரத்திலே தொழுவது சிறந்ததற்கு காரணம் சொல்கிற பொழுது, அந்த நேரத்திலே தொழப்படுகிற தொழுகை மஷ்ஹூதா, அதிலே மற்றவர்கள் கலந்து கொள்கிறார்கள். யார்? வானவர்கள். அந்த நேரத்திலே வானவர்களுடைய வருகைக்குரிய நேரமாக இருக்கிறது. அதே போன்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அஹ்மதிலே பதிவாகி இருக்கிறது.
அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இரவுடைய கடைசி 3வது பகுதி வருகிற பொழுது அல்லாஹ் தஆலா கீழ்வானத்துக்கு இறங்கி வருகிறான். வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. அல்லாஹ் தஆலா தன்னுடைய கையை விரித்து என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள், தன்னுடைய தேவையை கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்பான். இது ஃபஜ்ர் வரையிலே நடக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதேபோல அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய 2 நபித்தோழர்களும் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. அதிலும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நபி அவர்கள் சொன்னதாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவுடைய 3வது பகுதி ஆகின்ற பொழுது அவன் கீழ்வானத்துக்கு இறங்கி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள், இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, தாயிப் தௌபா செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, சாயில் தங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்கள், ஹல் மின் தாஇன் துஆ செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இது ஃபஜ்ர் உதயமாகும் வரையிலே இது நடக்கும் என்று அந்த ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்றுதான் அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், பலமான ஹதீஸ். அந்த ஹதீஸ் திர்மிதியிலே இருக்கிறது. அதிலே நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அக்ரபு மா யகூனு ரப்பு மினல் அபதி, இறைவன் தன்னுடைய அடியானுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் ஃபி ஜௌஃபில் லைலில் ஆஹிர், இரவுடைய கடைசி பகுதி தான். இரவுடைய கடைசி பகுதி. فإن استطعت أن تكون ممن يذكر الله في تلك الساعة فكن, அந்த நேரத்திலே நீ அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒருவனாக இருக்க முடியுமா இருந்தால் இருந்து கொள் என்று அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வை திக்ர் செய்வது, இஸ்திக்ஃபார் செய்வது, துஆ கேட்பது எல்லாம் வலியுறுத்தப்பட்ட நேரமாக இரவுடைய கடைசி பகுதி இருக்கிறது. குறிப்பாக பொதுவாக இந்த இரவுலே கண் விழிக்கின்ற நேரத்தில் துஆ கேட்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதே போன்று குறிப்பாக அவனுடைய கடைசி பகுதி மிக சிறப்பானது. அதே போன்றுதான் இரவிலே ஒருவர் தூங்க செல்கிற பொழுதும் அல்லாஹுடைய திக்ரோடு உதுவோடு அவர் தூங்க சென்றால் அவருக்கு கண் விழிப்பு வருகிற பொழுது அவர் துஆ கேட்கிற பொழுது அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற ஹதீஸையும் நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். தூங்கி எழுந்து உடன் ஓதக்கூடிய திக்ர் நாம் ஏற்கனவே ஒரு திக்ரை பார்த்திருக்கிறோம். இன்று பார்த்த திக்ர் அல்லாமல் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் என்கின்ற திக்ர், அந்த திக்ரை ஓத முடியும். இது அல்லாமல் நாம் தூங்குகின்ற நேரத்தில் திக்ரோடு தூங்கினால், உதுவோடு தூங்கினால், நாங்கள் கண் விழிக்கின்ற நேரத்தில் கேட்கின்ற துஆ கபூலாகும், ஏற்றுக்கொள்ளப்படும், அதற்கு அல்லாஹ் தஆலா பதிலளிப்பான் என்ற ஹதீஸை பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு நிறைய திக்ர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குகின்ற நேரத்திலே ஓதி இருக்கிறார்கள், மற்றவர்களுக்கும் ஓத கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இரவானதுமே சூரத்துல் பக்ராவுடைய 2 ஆயாக்களையும், கடைசி 2 ஆயாக்களையும் நாம் ஓத முடியும். அது மகரிபானதுடனே ஓத முடியும். அப்படி ஓதாதவர் தூங்குகின்ற நேரத்திலாவது அதனை ஓதலாம். அதே போன்று ஆயத்துல் குர்சி இரவிலே தூங்குகின்ற நேரத்திலே நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு திக்ர். அதே போன்று 2 கைகளையும் ஒன்று சேர்த்து அதிலே குல் சூறாக்களை, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய சூறாக்களை ஓதி ஊதி உடலிலே, முகத்திலே, தலையிலே, உடல் முன்பகுதியிலே, முடியுமான இணைய பகுதிகளிலே தடவிக்கொள்வது. இவ்வாறு 3 முறை செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அதேபோன்று பல திக்ர்களை நீங்கள் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வ லா முவி, இதுவும் ஒரு திக்ர் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று சஹீஹ் புகாரி முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள், பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபக்ஃபிர் லஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபத்ஹா பிமா தஹ்ஃபத் பிஹி இபாதக ஸாலிஹீன். இது ஒரு திக்ர். அதே போன்று சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகின்ற ஒரு திக்ர், துஆ. மேலே சொல்றது திக்ரும் தான், துஆவும் தான். அல்லாஹும்ம خلقت نفسي وأنت توفاها لك مماتها ومحياها إن أحييتها فاحفظها وإن أمتها فاغفر لها اللهم إني أسألك العافية. அதே போன்றுதான் பொதுவாக அதிகமானவர்கள் தெரிந்து வைத்திருக்கக்கூடியது சுப்ஹான் அல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை ஓதுவது. இது எங்களுக்கு அடுத்த நாள் நடக்க இருக்கின்ற வேலைகளை, பணிகளை இலகுவாக்கி கொடுக்கக்கூடிய ஒன்று.
அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார், அதை நபி அவர்களிடமிருந்து கேட்டதற்கு பிறகு நான் விட்டதே இல்லை, எப்போதும் அதை செய்வேன். சிஃபின் யுத்தம் நடந்த இரவிலுமா என்று கேட்கப்பட்ட பொழுது அந்த இரவிலும் கூட நான் அதை விடவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்றுதான் இன்னொரு திக்ர், அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக் வஃபவ்வத்து அம்ரி இலைக் வஅல்ஜஅது ظهري இலைக் رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجا منك إلا إليك اللهم آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت. அதே போன்று اللهم باسمك أحيا وباسمك أموت. இதில் பல வார்த்தைகள் இருக்கின்றன. இது பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. அதே போன்று தான் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ், اللهم رب السماوات ورب الأرض ورب العرش العظيم ربنا ورب كل شيء فالق الحب والنوى ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقض عنا الدين وأغننا من الفقر. هذه هو النور دعاء اللهم قني عذابك يوم تجمع عبادك اللهم قني عذابك يوم تبعث عبادك ألا يوم تجمع عبادك. திருமிதியிலே வரக்கூடிய ஹதீஸ். அதே போன்று அபு தாவூதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே இவ்வாறான ஒரு திக்ரும் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஃபானி وآواني وأطعمني وسقاني والذي من علي فأفضل والذي أعطاني فأجزل الحمد لله على كل حال اللهم رب كل شيء ومليكه وإله كل شيء أعوذ بك من النار. இவ்வாறு நல்ல அழகான ஆழமான அர்த்தங்களை கொண்டு பல திக்ருகள் பல துஆக்களை பார்க்கலாம். அதே போன்று நாம் காலை மாலையிலே ஓத வேண்டிய திக்ரில் இடம்பெறுகிற ஒரு திக்ரும் தூங்குகின்ற நேரத்திலே ஓதுகிற ஒரு திக்ரிலே அடங்கு திக்ராக வந்திருக்கிறது. அல்லாஹும்ம ஃபாத்திர ஸ்-ஸமாவாதி வல் அர்த் ஆலிம அல்-கைபி வஷ்-ஷஹாதஹ் ரப்ப குல்லி ஷைஇன் வ மலீகஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த் அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி வ ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கிஹி வ அன் அக்தரிஃப அலா நஃப்ஸி சூஅன் அவ் அஜுர்ரஹு இலா முஸ்லிம். அபு தாவூதிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். அதே போன்றுதான் அபு தாவூதிலே இடம்பெறுகிற இன்னொரு ஹதீஸிலே இன்னொரு துஆ வந்திருக்கிறது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிவஜ்ஹிகல் கரீம் وكلماتك التامة من شر ما أنت آخذ بناصيته اللهم أنت تكشف المغرم والمأثم اللهم لا يهزم جندك ولا يخلف وعدك ولا ينفع ذا الجد منك الجد سبحانك وبحمدك. இந்த திக்ருகளிலே நாங்கள் அனைத்தையும் ஓத முடியுமாக இருந்தால் சிறப்பானது, அல்லது நாங்கள் இதிலே முடியுமானதை ஓதிக்கொள்ளலாம். மிகவுமே ஆழமான அர்த்தங்களை கொண்டதாக நாம் கருதக்கூடியவற்றை ஓதிக்கொள்ளலாம், முக்கியமானதை ஓதிக்கொள்ளலாம். சில திக்ருகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்ன சொல்கிறார்கள், அது கடைசி வார்த்தையாக இருக்கட்டும் என்று சொல்கிறார்கள். ஒருவர் தூங்குவதற்கு விரும்பினால் அவர் தன்னுடைய கையை தலைக்கு கீழால் வைத்து இதனை சொல்லட்டும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹும்ம கனி அதாபக யௌம தபஅத் இபாதக். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலே சொல்கிறார்கள், நீங்கள் தூங்க வந்தால் உது செய்து கொண்டு, தொழுகைக்கு உது செய்வதை போன்று உது செய்து கொண்டு வாருங்கள், உங்களுடைய வலது பக்கமாக தூங்குங்கள், பிறகு இவ்வாறு சொல்லுங்கள். அந்த இரவிலே, அதாவது அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக், அந்த இரவிலே நீங்கள் மரணித்தால் நீங்கள் ஃபித்ராவிலே மரணிப்பீர்கள், சரியான இஸ்லாத்திலே நீங்கள் மரணிப்பீர்கள். வஜஅல்ஹுன்ன ஆகிர மா ததகல்லமு பிஹ், நீங்கள் அதை கடைசியாக பேசுகிற வார்த்தைகளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் இரவிலே நாம் கனவு கண்டால், தூங்குகின்ற பொழுது உங்களுக்கு கனவு ஏற்படும். இந்த கனவு சில கனவு ஷைத்தானிடமிருந்து வரும், சிலது அல்லாஹ்விடமிருந்து வரும், சிலது எங்களுடைய மனதிலே இருக்கக்கூடியது வெளிப்படும். நல்ல கனவு கண்டால் என்ன செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடியது, அதற்காக அல்லாஹு தாலாவை புகழ வேண்டும். அதை இன்னொருவரிடத்திலே நாங்கள் சொல்ல முடியும். பொறாமைப்படாதவர்களிடத்திலே அதை சொல்வதிலே பிழை அல்ல. ஆனால் மோசமான கனவு கண்டால், விரும்பத்தகாத கனவு கண்டால், ஷைத்தானிடமிருந்து வரக்கூடியது. அந்த கனவின் கெடுதியிலிருந்து பாதுகாப்பு தேடுமாறு நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று
வழிகாட்டி இருக்கிறார்கள். இரண்டாவது விடயம். மூன்றாவது, இடது பக்கமாக 3 முறை துப்பிக்கொள்ளுமாறு சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று ஷைத்தானிடமிருந்து 3 முறை பாதுகாப்பு தேடுமாறு சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் சொன்னது கனவுடைய கெடுதியிலிருந்து பாதுகாப்பு தேடுவது. அதே போன்றுதான் ஷைத்தானிடமிருந்தும் பாதுகாப்பு தேடுவது. அதே போன்று எந்த பக்கமாக அவர் தூங்கிக் கொண்டிருந்தாரோ அதிலிருந்து அவர் திரும்பிக் கொள்வது. தூங்கிய பக்கத்திலிருந்து அவர் தன்னை சரி செய்து அந்த பக்கத்திலிருந்து திரும்பிக் கொள்வது. இவ்வாறு செய்கிற பொழுது அவருக்கு அந்த கெட்ட கனவு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதே போன்றுதான் இன்னொரு வழிகாட்டல், அவர் எழும்பி தொழுவது. இதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே தூக்கத்தோடு சம்பந்தப்பட்ட பல திக்ருகளை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவற்றை எடுத்து நடப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.